ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெல்ஸ் ஆடியோஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோட எஸ்எம்பிஎஸ்ஸு. இந்த கம்பெனியில் வந்து நான் ஏற்கனவே எஸ்எம்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அந்த 10 ஆம்பியர்னால் நம்ம 10 ஆம்பியர் லோடு கொடுத்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வரலை. ஹீட் தான் கொஞ்சம் லைட்டாக ஏறிச்சு, ஆனால் ஒரு ப்ராப்ளமாக இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஹீட் ஏறாமல் ரேட்டட் ஹீட்டில் தான் இருந்துச்சு. அது அதிகமான ஹீட் வந்து ஏறவே இல்லை. ஆனால் ஓவர் ஹீட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா இதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் எந்த ரேஞ்சில் இருக்கணும், ஸ்டெபிலைஸான அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனர்ஜி கன்சப்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகேட்டர், ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷனு, ஷார்ட் சர்க்கியூட் ஆட்டோ ரீஸ்டார்ட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இப்போ வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள போர்டை வந்து நம்ம பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எஸ்எம்பிஎஸ்ஸு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ்ன்னு வாங்கினா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 110 வோல்ட்டு 220 வோல்ட்டுக்கு வந்து ஒரு சுவிட்சு ஒன்று இருக்கும். அதை நம்ம எந்த பக்கம் வேணும் அப்படின்றத நம்ம மாற்றிக்கணும். இந்தியா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே 220 வோல்ட்டு தான் செட் பண்ணணும் எஸ்எம்பிஎஸ்சில். சப்போஸ் வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்க, அங்கே 110 வோல்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சுவிட்சை வந்து 110 வோல்ட்டுக்கு தாராளமாக செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்கு வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சின்னதாக ஒரு சுவிட்சு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை வந்து நம்ம எந்த பக்கம் தள்ளுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து மாறிக்கிடும். ஆனால் 110 வோல்ட்டில் வச்சு 220 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போர்டு வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 220 வோல்ட்டுக்கு செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிட்டு அடுத்து இந்த பக்கம் பார்க்கலாம். இது வந்து ஸ்டீல் எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சர்க்கியூட் வந்து ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக ஹை வோல்டேஜ் தான் சப்ளை ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது சேஃப்டி கிடையாது. ஸோ இது க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். மேலே இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபேன் வச்சுருக்கோம், மேலே ரவுண்டாக ஒரு சின்ன ஃபேன் ஒன்று இருக்கும். இதில் வந்து அந்த ஃபேன் வந்து கொடுக்கல, ஃபுல்லாக ஹோல்ஸாக இருக்கிறதுனால ஹீட் வந்து இப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு வந்து லைன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபேன் 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபேனுக்கு வந்து லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபேன் வந்து இல்லை. இதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து பவர்ஃபுல்லான 3 மாஸ்பெட் வந்து இருக்குது. இங்கனக்குள்ளே 2 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே 1 இருக்குது. மொத்தம் 3 மாஸ்பெட் இருக்குது. அது ஹை பவர் மாஸ்பெட்டு. நான் இன்னும் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கல. ஸோ பாக்ஸ் நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட்டும் எதுவும் பார்க்காதனால நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணால் அந்த மாஸ்பெட்டோட நம்பர் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இன்புட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பின் டீட்டெயில்ஸ் பற்றி இது பார்த்திங்கன்னா லைனு, நியூட்ரலு, இது வந்து எர்த்து. அதாவது இது வந்து நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கும். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வர்ற எர்த்தா இல்லை ஷாக் ப்ரூஃப்காக யூஸ் பண்ணுற எர்த்தான்னு. அதாவது இது கிரவுண்டு லைனுக்கு கொடுக்குற எர்த்து. ஒரு 3 பின் வயர் எடுத்து லைனு, நியூட்ரலு, எர்த்து, இது பூமி எர்த்து தான். ஸோ அதில் நம்ம கொடுத்துட்றோம். இதில் வந்து ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு மட்டும்தான் இருக்கும், கிரவுண்ட் வோல்ட் வந்து இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்ட்டு, நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். இது பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்ட்டு, இது பார்த்திங்கன்னா இது 2 ப்ளஸ் வோல்ட்டு. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பேரலாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம எதில் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த ப்ளஸ் வோல்ட் 2 பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும், மைனஸ் வோல்ட் 2 பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து வேரியேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பொட்டன்ஷியல் மீட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக செட் பண்ணிக்கிட முடியும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 14 வோல்ட்டு 15 வோல்ட் வரைக்கும் போகுது. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 9 வோல்ட்டு 10 வோல்ட் வரைக்கும் குறையுது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷார்ப்பாக 12 வோல்ட் வச்சுக்கலாம்.
இது வந்து கேமராவுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து. ஸோ அதுக்கெலாம் வந்து வோல்டேஜ் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து வோல்டேஜ் ரிலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இன்புட் கேபிள் வந்து 3 கோர் கேபிள் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கேபிள் தான், இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிட்டோம்னா எர்த் லைன் வந்து இது கூட வந்துடும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி ஆகிடும். இப்போ வந்து நான் அந்த லைன் கொடுத்துட்டு லோடு வந்து இது கொடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. இப்போ பார்த்திங்கன்னா 3 லைனுமே வந்து இன்புட் கொடுத்தாச்சு. இதில் வந்து எர்த்து கொடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எர்த்தை வந்து கழட்டி விட்ருவோம். இப்போ வந்து நான் எர்த் ஒயர் வந்து கழட்டி விட்டேன். கழட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து லைன் வந்து ஆன் பண்ணுறேன். லைன் ஆன் பண்ணே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் வந்து ஒன்று எரியும். இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வந்து டெஸ்டர் வந்து வைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் டெஸ்டரில் வந்து லீக்கேஜ் இருக்குது. செல்ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் ஆகிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தெரியலை. ஆனால் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு நேரத்தில் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ செல்ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஒழுக்கமாக தெரியலை. ஆனால் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். இதை வந்து நம்ம எர்த் வந்து கொடுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வந்து லைனில் வந்து சப்ளை வர்ற மாதிரி சுருக்குன்னு ஷாக் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து எர்த்து வந்து இது கொடுக்குறது தான் நல்லது. ஸோ இப்போ வந்து எர்த்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எர்த் லைன் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து மேலே வந்து டெஸ்டர் வைக்கும்போது டெஸ்டர் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே லைட் எரியலை பாருங்கள். ஸோ வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து எர்த் லைன் வந்து கொடுக்குறது தான் சேஃப்டி. ஸோ எர்த் லைன் வந்து கொடுக்காம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த எஸ்எம்பிஎஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்டீல் டைப் எஸ்எம்பிஎஸ்ஸாக இருந்தாலும் எர்த்து வந்து கொடுக்குறது தான் சேஃப்டி. ஸோ இப்போ வந்து நம்ம லோடு வந்து செக் பண்ணுறதுக்காக சைடில் பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 10 ஆம்ப்ஸ் மோடில் வச்சு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான எல்இடி 3 எல்இடி இருக்குது. இதெல்லாம் வந்து ஹை பவர் எல்இடி. ஸோ அது வந்து 12 வோல்ட் தான். இப்போ வந்து சப்ளை வந்து ஆனில் தான் இருக்குது. இங்கே இண்டிகேட்டர் வந்து எரியுது. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து லோடை கொடுத்து எந்தளவு வந்து கரண்ட்டு எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 2.6 ஆம்ப்ஸ் வந்து இப்போ கரண்ட் வந்து எடுக்குது. இந்த 3 எல்இடி சேர்ந்து 3மே பார்த்திங்கன்னா ஹை பவர் எல்இடி தான். பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் அந்த 3 எல்இடி சேர்ந்துச்சுன்னா. ஸோ வந்து நம்ம நெகட்டிவ் லைனில் தான் சீரீஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் லைனில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நெகட்டிவ் லைனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டைம் போக போக பார்த்திங்கன்னா இந்த எல்இடி வந்து கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும். ஆம்பியர் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 ஆம்ப்ஸ் வரைக்கும் போகும், 4 ஆம்பியர் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது இந்த எல்இடி வந்து எப்பவுமே கம்மியாக தான் எடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வோல்டேஜ் வேரியேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் வந்து நான் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது வோல்டேஜ் வந்து காட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா அனலாக் மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீட்டரில் வந்து எப்படி ரீடிங் பார்க்குறது அப்படின்றத வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா 10 வோல்ட்டு, இந்த இடத்துல 20 வோல்ட் 2 இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு நேராக தான் நிற்கிது. ஏன்னா 10 வோல்ட்டுக்கு இடையில உள்ள இந்த பெரிய கோடு பார்த்திங்கன்னா 15 வோல்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக வந்து 12 வோல்ட்டில் வந்து நிற்கிது. இப்போ வந்து ப்ரீசெட்டை வந்து நம்ம வந்து குறைச்சிருவோம். குறைச்சா எந்த அளவுக்கு வந்து வோல்டேஜ் டவுன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ப்ரீசெட்டை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 வோல்ட் வரைக்கும் இருக்குது. 10 வோல்ட்டுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருவோம். எத்தனை வோல்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 15 வோல்ட் வரைக்கும் போயிருச்சு. ஸோ வந்து இந்த 5 வோல்ட் தான் வித்தியாசம். 5 வோல்ட்டு
அதாவது 12 வோல்ட்டில் இருக்கும்போது நம்ம 15 வோல்ட் வரைக்கும் கூட்டிக்கலாம், 10 வோல்ட் வரைக்கும் குறைச்சிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து ஸ்டேபிளாக வர்றதுக்காக தான். இன்புட் வோல்ட்டு வேரி ஆகும்போது கண்டிப்பாக வந்து அவுட்புட் வோல்ட்டு வேரி ஆகும். இன்புட்டில் 10 வோல்ட் வேரி ஆச்சு அப்படின்னா அவுட்புட்டில் வந்து 1 வோல்ட் வந்து வேரி ஆகத்தான் செய்யும். ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை நேராக செட் பண்ணிக்கலாம். வந்து 12 வோல்ட் செட் பண்ணியாச்சு. கரெக்டாக சென்டரில் வச்சோம்னா கரெக்டாக வந்து 12 வோல்ட் வந்துடுது. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.